அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1015 ரூபாய் 22 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 300 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 515 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 601 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 646 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 687 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ இஸ்லாமாபாத்தில் குவிக்கப்பட்ட இராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்ன மாதிரியான சூழலில் முடிவடையும்? இஸ்லாமாபாத் வருகை தரும் அமெரிக்க பிரதிநிதி ஜனாதிபதி ட்ரம்ப் வர மறுப்பு. இதோ மீண்டும் ஈரான் ஒரு வார்னிங் ஷூட் கொடுத்துருக்குறாங்க பிரெஞ்சு ஒரு கப்பலுக்கு. அதாவது அவங்க தாக்கலை, ஆனால் ஜஸ்ட் வார்னிங் பண்ணதை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி தனது பாகிஸ்தான் சகாவிடம் வாஷிங்டன் அக்கறை காட்டவில்லை. அதன் முரண்பாடான நிலைப்பாடுகள் ஸ்திரத்தன்மைக்கு தடையாக உள்ளன. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கப்பல்களுக்கு விடுக்கும் அச்சுறுத்தல்கள் அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகளும் வாஷிங்டனின் அக்கறையின்மைக்கும் சான்றாகும். இது ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமைக்கான பேச்சுவார்த்தைக்கு நடைமுறையோ அல்லது வழியோ வகுக்காது. அதே போல நேற்றைய தினம் ஈரான் நோக்கி சென்ற ஈரானிய கொடி ஏற்றப்பட்டிருந்த கப்பல் மீது வலுக்கட்டாயமாக தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறாங்க அமெரிக்க கடற்படை அப்படின்றத குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று தினம் ராய்ட்டர்ஸ் மற்றும் பிபிசி மற்றும் பல செய்திகளில் இந்த வீடியோ காட்சியையும் பதிவிட்டிருந்தாங்க. கப்பல் ஒன்று மீது இவங்க நேரடியாகவே வார்னிங் அட்டாக் நடத்தி கப்பலை கைப்பற்றும் காட்சியும் பதிவாகி இருந்துச்சு. நேற்றைய தினம் ஈரான் நோக்கி சென்ற கார்கோ கப்பல் மீதே இவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இதோ அந்த வீடியோ காட்சியும் பாருங்கள். Motor Vessel Telescope. Vacate your engine room. We're prepared to subject you to the signaling fire. இரு பக்கமும் முரண்பாடே தொடர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இது ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராது அப்படின்னும் அப்பாஸ் அரகாட்சி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்க நிலைப்பாடுகளில் உள்ள முரண்பாடும் போர் நிறுத்த மீறலும் தீய நோக்கத்தை பிரதிபலிக்கின்றன அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தெஹரான் தனது நலன்களை, தேசிய பாதுகாப்பை காக்க தனது அனைத்து திறன்களையும் மேலும் மேலும் பயன்படுத்த தயாராக உள்ளது அப்படின்றதையும் ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன திறன்களை இதுக்கு மேலே பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியலை. கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இறைவனே போதுமானவன். பாப்பம் பொறுத்திருந்து. இதோ காற்றினுடைய வேகம்
கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நேற்று இரவு முதல் பார்த்திங்கன்னா குவைத் மற்றும் சவுதி அரேபியா இன்னும் சில வளைகுடா நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வார்னிங், அதாவது வெதர் வார்னிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கான காரணம் நேற்றைய தினம் இரவு செம்மையாக காற்று இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா காலையில் ஒரு லேசான மிதமான மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி நேற்றைய தினம் காற்று பார்த்திங்கன்னா நேற்று இரவு சாதாரணமாக ஒரு 2 மணிலேருந்து ஒரு 1:30லேருந்து 2:30 3 மணி வரைக்கும் என்னடா இது யாரா போய் வாரது கதவால் அடிக்கடி கதவு சத்தம் கேட்குது அப்படின்னு நானும் கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்தா கதவுடைய அந்த ஃபிட்டிங் பண்ணி வச்சுருந்த அந்த பிளாஸ்டிக் துண்டை வந்து ஃபுல்லாக ஒரு சைடால் உடைச்சிருக்குது. அந்த அளவு காற்று. லாரிகள் எப்படி கவுத்துருக்குதுன்னு பாருங்கள். சவுதி அரேபியாவில் சம்பவம். يا ساتر يا ساتر، ترى لا تنتقلبه من هالهواء. اعصار لا اله الا الله. لا اله الا الله. காலநிலையுடைய மாற்றமும் மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து உயரமான இடங்களில் இருப்பவர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 20 முதல் 70 கிலோமீட்டர் வரை இருக்கும். மேலும் சில சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மணிக்கு காற்று வீசலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கனமழையும் இடியும் மின்னலும் பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கவனமாக இருங்க. அதே போல் கல்வி அமைச்சகத்தின் அத்தாரிட்டி தொடர்ந்துமே ஆன்லைன் மூலம் பாடசாலையை கொண்டு செல்வதற்கான ஆயத்தங்கள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்துமே ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி உரிமங்கள் வழங்குவதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ உண்மையான உரிமையாளர் வெளிப்படுத்தல் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் எச்சரிக்கை, மீறினால் 10,000 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். அதே போல் குவைத்துடைய பிரதமரின் நேரடி விஜயம், விமான நிலையம் திறக்கப்படுமா? அனைவருடைய கேள்விக்கு பதில் என்ன? மாண்புமிகு ஷேக் அஹமத் அப்துல்லா அல் அஹமத் அல் சபா பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் தலைமை இயக்குனர் ஷேக் முபாரக் அல் ஹமூத் அல் சபா ஆகியோருடன் இணைந்து குவைத் சர்வதேச விமான நிலையத்தை ஆய்வு செய்திருந்தார். செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் நகர்வுகள் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விளக்கத்தை மாண்புமிகு இளவரசர் கேட்டறிந்தார். மேலும் அவர் புறப்பாடு மற்றும் வருகை அரங்குகள், சுங்கச் சோதனை சாவடிகள் மற்றும் பிற வசதிகளை ஆய்வு செய்துள்ளார். விரைவில் இந்த பிரச்சினைகள் தீர்வடைந்தால் விமான நிலையம் பிறந்து பயணத்திற்கும் பாவனைக்கும் தயாராக இருக்கின்றது என்ற மேலதிக தகவல்களையும் தந்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் உருவாகுது அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக விமான நிலையம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தான் நிறைய பேருக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். முடிந்த வரைக்கும் விரைவில் போர் நிறுத்தம் நடைபெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். في ظل الظروف الاستثنائية التي تمر بها دولة الكويت، تسارعت وتيرة التحول الرقمي في المؤسسة التعليمية لضمان استمرارية العملية التعليمية والتدريبية دون انقطاع. وفي هذا الإطار اعتمدت الهيئة العامة للتعليم التطبيقي والتدريب ضوابط شاملة للتحول الرقمي والتعليم عن بعد، في خطوة تهدف إلى مواكبة التحديات الراهنة وتعزيز جاهزية المنظومة التعليمية.
طبعا بناء على تعليمات الدولة بعد هذه الأزمة اتجهت الهيئة العامة للتعليم التطبيقي والتدريب من نظام التعليم الحضوري إلى التعليم أونلاين عن بعد وفق منصات التعليم الإلكترونية المتاحة. وكان الموضوع سهل بالنسبة حق الهيئة نظرا للبنية التحتية المتعلقة في التعليم الإلكتروني والمنصات المختلفة، فكانت ضغطة زر فقط. بالتالي بناء عليه حتى ننظم هذه العملية صدر قرار 614 المتعلق في تنظيم آلية التعليم عن بعد، وذلك من أجل الحفاظ على الجودة الأكاديمية من خلال حضور الطلبة والأساتذة والمدربين من خلال هذه المنصات، وأيضا تطبيق كل المفاهيم العامة المتعلقة في البيئة التعليمية النشطة والتفاعلية، وكذلك وضع الاختبارات بما يليق ويتناسب مع الوضع الراهن اللي هو التعليم عن بعد، وكذلك الحوكمة فيما يتعلق في منصات التعليم والمراقبات وإلى آخره. وشملت هذه الضوابط تفعيل منصات إلكترونية متكاملة تتيح للطلبة متابعة محاضراتهم ودوراتهم التدريبية بسهولة، إلى جانب تحويل البرامج التدريبية إلى النظام الرقمي، بما يسهم في استمرارية تقديم المحتوى التعليمي بكفاءة. كما عملت الهيئة على إعادة تنظيم الدوام الدراسي بما يتناسب مع متطلبات المرحلة الحالية، ويضمن تحقيق أعلى معايير الصحة والسلامة للطلبة والكوادر التعليمية والإدارية. الهيئة العامة للتعليم التطبيقي والتدريب مهتمة جدا في التحول الرقمي، خاصة في ظل هذه الظروف الاستثنائية، واحنا قاعد نتابع مع الطلبة في قضية محاضراتهم والاختبارات. يعني عندنا قناة مفتوحة بيننا وبين الحاسب الآلي لتذليل أي صعوبة أو أي مشكلة يواجهها الطالب في الحضور أو في الاختبارات. وفي إطار دعم هذا التحول أطلقت دورات تدريبية متخصصة لشرح آليات الاختبارات الإلكترونية، وتم توفيرها عبر منصات متعددة من بينها تيمز، بهدف رفع كفاءة المستخدمين وضمان سلاسة تطبيق النظام وقدرته على التكيف مع مختلف الظروف والاستمرار في أداء رسالته التعليمية رغم التحديات. تحول رقمي متسارع يرسخ مفهوم استمرارية التعليم، ويؤكد أن الاستثمار في التكنولوجيا أصبح ركيزة أساسية لمواجهة الأزمات وصناعة المستقبل. أعلنت وزارة التجارة والصناعة منع إصدار أو تجديد أي ترخيص في حال عدم استيفاء متطلبات الإفصاح عن المستفيد الفعلي، مع فرض غرامات مالية تصل إلى 10,000 دينار على المخالفين. وأوضحت الوزارة أن تعديل بعض الأحكام بشأن إجراءات تحديد هوية المستفيد الفعلية تضمن عدم جواز منح أو تجديد أي ترخيص ما لم يتم استيفاء متطلبات الإفصاح المعتمدة، مشيرة إلى أن العمل بهذا القرار بدأ اعتبارا من تاريخ صدوره في 16 من إبريل الجاري.